கர்த்தர் உன்னை நேசிக்கட்டும். நான் கிளம்புறேன். என்ன எப்ப பாரு இதையே சொல்லின்னு இருக்கீங்க? வர வர உங்க போக்கே சரியில்லை. அப்புறம் எதனா கேட்டுருவேன் பாத்துக்கோங்க. இது ஒரு ஆசீர்வாதம் தானே, இதுக்கே எப்படி கோவப்படுற? அவர் ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். எனக்கு இப்போதான் தெளிவான வழி கிடைச்சிருக்கு, ஏற்றுக்கோ சொல்லிட்டேன். ரட்சிக்கவா? யார்கிட்ட இருந்து? கூட பிறந்தவங்களோட வீட்டு விசேஷத்துக்கு போகக்கூடாது, நல்லது கேட்டதுக்கு போகக்கூடாது, பாவம்னு தடுக்கிறீங்களே, இதுதானா? இதுதான் நீங்க காட்ட போற நல்ல வழியா? இது ஒண்ணுதான் நமக்கு கிடைக்க போற பாதுகாப்பு. பாதுகாப்பா? இதெல்லாம் உங்களை பேச சொல்லி சொன்னாங்க பாருங்க 4 பேரு, அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. சொந்த மதத்தையே மதிக்க தெரியாதவங்க இன்னொரு மதத்துக்கு போயிட்டா மட்டும் அந்த மதத்துக்கு உண்மையா இருப்பாங்களா? உன்னை காப்பாத்ததான் நான் பாக்குறேன். வாயை மூடு. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். புருஷன் மாறினா பொண்டாட்டியும் மாறணும்னு எங்கேயும் எழுதி வைக்கல, அதுக்கு அவசியமும் இல்லை. மதத்தை மாத்தினா உங்க கஷ்டம்லாம் தீந்துடும் நினைக்கிறீங்க பாருங்க, உங்க மனசுதான் மாறும். எனக்கு பிடிச்சிருக்கா நான் இங்க போறேன், எனக்கு பிடிச்சிருக்கா நான் இங்க போறேன். எந்த மதமும் வராதுன்னு சொல்லலையே. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மனுஷனையும் மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. அதுதான் எல்லா மதத்துலயும் சொல்லித்தர பாடம்.